நான் வந்து நான் வந்து கிரிக்கெட் பார்க்கும்போது போர்ட்டபிள் லெவல்ல பார்த்தேன். அதுல கோலி பேரே இல்ல. நானே ஷாக் ஆயிட்டேன். கோலியே இல்லையாடா அப்டின்ட்டு. எனக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர் பேட்டிங் பார்க்கும்போது ஹர்திக் பாண்டியாவை போட்டு பொளக்குற மாதிரி இருந்துச்சு. அவனுங்க பேஸ்பால்னு சொல்லியிருந்தானுங்க. கடைசியில அவனுங்களுக்கே நாம பேஸ்பால் குடுத்து அமுச்சு விட்டுட்டோம். ஐயோ அது ஓப்பனிங் பேர் போறத பார்த்தோடே இருக்குல்ல. ஐயோ அவ்வா சாமி இதான் அடிடாண்டுச்சு. இவன் வந்து 50 ஓவர் பார்த்த மாதிரி தெரியல. 20 பார்த்த மாதிரி தெரிஞ்சுச்சு. டக்கு டக்குன்னு ஃபர்ஸ்ட் 5 ஓவருக்கு 26 ரன். ஆனா 6வது ஓவர்ல மட்டுமே 26 ரன். மேட்ச் எங்க டர்ன் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ரன் அவுட் தான். சாதாரண ஐயர்டா. ஐயர்ல என்ன ரவுடி ஐயர். ரோஹித் சர்மா செம்மையா ஒரு பிளான் போட்டாரு. நீ வந்து ஃபாஸ்ட் பவுலிங் போட்டா தானே அடிக்குவ. என்கிட்ட இருக்கிற 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வா. 600 விக்கெட்ஸ் ஜடேஜாக்கு. இன்டர்நேஷனல் கில் வந்து பாய போட்டு படுத்தான் ஒத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் படுத்திருந்தாச்சு 100 அடிச்சுக்கலாம். வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்காரா. இங்கிலாந்து டூர் ஆஃப் இந்தியா ஃபர்ஸ்ட் ஓடிஐயோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கீங்க. வெல்கம் டு த ஷோ கைஸ். வணக்கம். வணக்கம். சரியான மேட்ச். அவனுங்க பேஸ்பால்னு சொல்லியிருந்தானுங்க. கடைசியில அவனுங்களுக்கே நாம பேஸ்பால் குடுத்து அமுச்சு விட்டுட்டோம். ஆமாண்ணா. டாஸ் வந்து வழக்கம் இவன் தான் பட்லர் வின் பண்ணான். ஆனா எப்பவுமே பவுலிங் தான் எடுத்து பண்ணுவானுங்க. இந்த டைம் நாங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்றோம். எங்களுக்கு பேட்டிங் சரியா வரமாட்டேங்குது. மிடில் ஆர்டர் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. அதனால ஸ்டார்ட் பண்ணானுங்க. செம்ம ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் விக்கெட்டுக்கு 72 ரன் அடிச்சானுங்க. ஐயோ அது ஓப்பனிங் பேர் போறத பார்த்தோடே இருக்குல்ல. ஐயோ அவ்வா சாமி இதான் அடிடாண்டுச்சு. பிரிச்சு மேஞ்சிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம். இவன் வந்து 50 ஓவர் பார்த்த மாதிரி தெரியல. 20 பார்த்த மாதிரி தெரிஞ்சுச்சு. டக்கு டக்குன்னு அடிச்சுக்கிட்டு அவனுங்க 10 ஓவர் பவர் பிளே நினைக்கல போல. 6 ஓவர் பவர் பிளே நினைச்சிருந்தானுங்க போல. போட்டு பிரிச்சிருந்தானுங்க. ஃபர்ஸ்ட் 5 ஓவருக்கு 26 ரன். ஆனா 6வது ஓவர்ல மட்டுமே 26 ரன். நம்ம ஹர்ஷித் ராணா பிரிச்சிட்டாங்க. ஆனா அவனை பிரிச்சுட்டாங்க. இருந்தாலும் விக்கெட் வாங்கினான். விக்கெட் அதுக்கப்புறம் வந்து எடுத்தான். விக்கெட்லாம் வாங்கினாருன்னு அவரு. ஆனா பிடிச்சி காட்டிட்டாங்க ஒரு பக்கம். ஃபில் சால்ட் நீயாடா வா பார்த்தலான்ட்டு ஒரு முடிவோட தான் நேத்து போன மாதிரி இருந்துச்சு. பூக்குமா நினைச்சா நல்லா பூத்துச்சு. நல்லா பூத்துச்சு. நேத்து பில் சால்ட் அடிச்ச ரெண்டெல்லாம் பார்த்தா ஆர்சிபி கொஞ்சம் தைரியம் வந்திருக்கும். ஆமா கண்டிப்பா. அது வேற நேத்து ஜேக்கப் பெத்தல் வேற. அவன் கொஞ்சம் அவரும் ஒரு இன்னிங்ஸ் நல்லா ஆட்டு பண்ணாரு. அவன் ஓடிக்கு கரெக்டா அடுத்து போனான். ஆனா நீங்க சொன்ன மாதிரி பெரிய ஹிட்டர் மாதிரிலாம் தெரியல. கிளீனா ஆடுறான். ஓடிக்கு கரெக்டான ஓடிக்கு சூப்பரா ஆடுறான். T20ல பெருசா ஆடல. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது ஜோ ரூட் தான். வந்து மேட்ச் பண்ணுவான்னு லாஸ்ட் வீடியோல சொல்லிருந்தேன். ஜோ ரூட் நல்லா ஆடுவான். நரேஷ் நான் சொன்னேன் டேய் பவுலிங்லாம் போடுவான்டா அவன். நம்ம இந்தியாவை வச்சு செஞ்சு விட்டு போய்க்கிறான்னு. ஆனா பார்த்தா பவுலிங் போட்டான். பெருசா எதுவும் பண்ணல. மேட்ச் எங்க டர்ன் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ரன் அவுட் தான். 9வது ஓவர்ல 5th பால்ல ரன் அவுட் தான் மேட்சே டர்ன் ஆச்சு. அது செம்மையா குயிக்கா பால தள்ளி விட்டு அடிச்சாம பாரு அங்க இருந்து த்ரோ. செம்ம த்ரோடா ஸ்ரேஷ் ஐயர். அந்த பால வந்து ஓடி போய் பிடிச்சான் பாரு. மறுபடியும் பின்னாலேயே ஓடி போய் துரத்தி பிடிச்சி த்ரோ பண்ணா பாரு. சரியான ரன் அவுட் அது மீது. அந்த ரன் அவுட்டா தான் மேட்சே மாறி. இந்த மாதிரி அவுட் ஸ்ரேயாஸ் ஐயர் 3வது முறைனா. இதே மாதிரியா? துரத்தின் போய் அவுட் பண்றது. ஆமா. பரவாயில்ல. ஒரு முறை ஜடேஜா கையில தூக்கி போட்டு அவுட். விராட் கோலி கையில தூக்கி போட்டு அவுட் பண்ணாரு. இது 3rd டைம். இது தேவையில்லாத ரன் அவுட்ரா. ஆனா பார்ட்னர்ஷிப் 3 ரன் எதுக்கு தேவையில்லாம ஒண்ணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 ரன்னோட தான் பார்த்துருக்காங்க. ஆனால் டக்கு டக்குன்னு ஓடி 3 ரன் போயிடலான்னு மீன்ஸ் ரேசர் எடுக்க மாட்டான். லேட் ஆப்பான்னு நினச்சிட்டாங்க. பார்த்தா த்ரோ பண்ணிட்டாங்க கரெக்டாக. இல்லைண்ணா அதுல ஒரு இது என்னன்னா ஃபில் சால்ட் பாதி இல்ல கிரீஸ் கிட்டே போயிட்டாரு. பென் டக்கெட் அங்கே நின்ட்டாரு. அதுதான் தப்பு. அவன் வேணான்னு நானா அது இவங்க கவனிக்கல. பென் டக்கெட் வேணான்னு தான் சொன்னான். மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்னது ஒரு படத்துல கவுண்டமணி இது வரும்ல, நான் சாதாரண ஐயர்டா ஐயர்ல என்ன ரவுடி ஐயர் அந்த மாதிரி நம்ம ஸ்பேஸ் ஐயர் என்ன ரன் அவுட் வேற மாதிரி இருந்துச்சு. அது என்ன அட்டி பாண்டியா ஓவர்ல தான் ரன் அவுட் ஆச்சு. செம்ம ஓவர்டாடி அந்த ஓவர். அதுக்கு முன்னாடி தான் இவனை ஹர்ஷித் ராணா போட்டு பிரிச்சு எடுத்திருந்தானுங்க. இவன் வந்து செம்ம ஃபைட்டா அவனுக்கோ எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு டவுட் தான் இருந்துச்சு எனக்கு. இவன் மத்த பவுலர் சொன்னா கூட சைலண்டா இருந்தான் ஃபில் சால்ட். ஹர்ஷித் ராணா வரும்போது
அவர்கிட்ட உனக்கு ஓடிஐ டெபியூலாம் உனக்கு ஒழுங்காவே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஃபில் சால்ட் பண்ணாரா என்னன்னு தெரியல. புடிச்சு அவர் ஓவரா புடிச்சு கழட்டிட்டாரு. ஃபில் சால்ட் அட்டாக் பண்ணது ஃபுல்லா ஹர்ஷித் ராணா தான். அதான்டா கேகேஆர்ல நெட்ல எவ்வளவு ஆடி இருப்பான். பட் வந்து ஹர்ஷித் ராணாவோட ஓப்பனிங் டெபியூட் நல்லா தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. ஆனா அந்த ஒரு ஓவர் மட்டும்தான், மத்தபடி அது நடக்கும். அது கண்டிப்பா நடக்கும் எல்லாத்துக்கும். அது வந்து வாய்ப்பு கண்டிப்பா நடக்கும் மேக்ஸிமம். அது இல்லாம அவன் பவர் பிளே பவுலர் கிடையாதுடா. அவன் மிடில் ஓவர் பவுலர். தேவையில்லாம அவன் பவர் பிளே பவர் பிளேல குத்து. பவர் பிளேல பொறுத்த வரைக்கும் யார் போட்டாலும் அடிப்பாங்கடா. பும்ரா போட்டாலும் அடிப்பாங்க. பும்ரா ஓவர் அடிச்சது இல்லையா 12 ரன் 13. ஆனா நம்ம கேப்டன் ஒரு வேலை பார்த்தாரு பாத்தியா, நல்லா போயிட்டு இருக்கிறான் ஃபில் சால்ட். அந்த நேரத்துல அக்சர் பட்டேலுக்கு ஒரு ஓவர் குத்தாரு. ஆனா நம்ம கேப்டனுக்கு பேட்டிங்ல ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அவரு பேக் டு ஃபார்ம் சம்மி நல்லா போடுறாரு. பட் அந்த அளவுக்கு இன்னும் ஸ்பீட் வரலடா சம்மிக்கு. ஸ்பீட் வரல, பட் ஆனா உள்ள வெள்ளன் டார்ச்சர் பண்றாரு. டீம் மூவ்மெண்ட் அப்படிதான் இருக்கு சமி. அந்த ஜெய்ஸ்வால் கேட்ச பாத்தியா? பா என்னடா கேட்ச் அங்கதானே சரியானா மேட்சே மாத்தி விட்டான்டா அந்த கேட்ச பிடிச்சு. செம்ம டெபியூ ஆனா ஜெய்ஸ்வாலுக்கு ஃபீல்டிங்ல, பேட்டிங்ல இல்ல. ஆனா ஓடி போய் பிடிக்கிறதா கஷ்டம்டா. பின்னால ஓடி போய் பிடிக்க ரொம்ப கஷ்டம்டா. அது ரொம்ப கஷ்டம்டா. நான் நினைச்சேன் ஆனா பிடிச்சிட்டான் ஓடி போயிட்டு. வேற அது மேட்சே மாத்திருச்சு. அந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் ரன் அவுட் ரெண்டாவது கேட்ச் அந்த ரெண்டு விக்கெட் மேட்சே மாத்தி விட்டுச்சு. அதான் பேக் டு பேக் விக்கெட் ஒன்னே அந்த ஓவர்லயே அப்படியே மேட்சே டர்ன் ஆயிடுச்சு. அப்படியே ஸ்லோ ஆயிடுச்சு ரன் ரேட் கூட. ஆமா நான் முறை 8 வரைக்கும் போயிட்டுதாங்க ரன் ரேட். நான் ஷுவரா ஒரு 350 போயிடுவான்னு நினைச்சேன்டா. அவனுக்கு அடிக்கிற அடியை பார்த்து. இல்லடா அவனுக்கு அடிக்கிற அடியை பார்த்து நான் ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா நினைச்சேன், 80 போயிடுச்சு ரன் ரேட். ஒரு செகண்ட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணதுடா எங்கேயோ 340 சாரி 380 400 இழுத்துட்டு போயிடுவாடு போலகுதே. இவ்வளவு வேகமா போறானுங்களே. அதுக்கப்புறமும் வரவனுக்கு சும்மா கிடையாது, கை சுத்துறவனுக்கு எல்லாரும். அதனாலதான் நான் நினைச்சேன். அப்புறம் பார்த்தா அந்த ரன் அவுட்டுக்கு அப்புறம் மேட்ச் மொமெண்டமே மாத்தி விட்டுச்சு கேம். அல்ல அந்த ரன் அவுட்டுக்கு அப்புறம் ஜோ ரூட்டும் பட்லரும் ஒரு டீசென்ட் பார்ட்னர்ஷிப் குத்தானுங்க, இல்லைன்னா இல்ல. அதுக்கப்புறம் தான் அப்படியே லைட்டா சரியா ஆரம்பிச்சிருச்சு. நடுவுல ஜேக்கப் பெத்தல் செம்மையா ஆனான் பேட்டிங். ஜோஃப்ரா ஆர்ச்சர் கூடடா. ஜோஃப்ரா ஆர்ச்சர் என்னடா அடி புடிச்சு பிரிஸ்டாரா 44வது ஓவர். மட்டும் இன்னும் ரன் போயிருக்கும். இன்னும் 300 கூட வந்திருக்கும். 280 290 வந்திருக்கும். எனக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர் பேட்டிங் பார்க்கும்போது அர்த்திக் பாண்டியாவை போட்டு பொளக்குற மாதிரி இருந்துச்சு. ஆமாடா 6 பாத்தியா? 6 பாத்தியா? சரியான 6 அது. 4 பிரிஸ்டாரு. ஆனா உடனே ரோஹித் சர்மா செம்மையா ஒரு பிளான் போட்டாரு. நீ வந்து ஃபாஸ்ட் பவுலிங் போட்டா தானே அடிக்குவ, என்கிட்ட இருக்கிற 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அக்ஷர் ஜடேஜா போட்டு இறக்கிட்டாரு. அதெல்லாம் ஓகே தான். பட் ஜடேஜா நல்லா தான் போட்டான். ஜடேஜா சூப்பர் செம்ம ஓவர். ஜடேஜா இவரியா சாம்பியன்ஸ் டிராபி ஸ்குவாட்ல எடுக்கிறதுக்கு யோசிக்கிறீங்க? பாத்தியா இல்லையா கால 600 விக்கெட்ஸ் ஜடேஜாக்கு. இன்டர்நேஷனல் நான் என்ன நினைச்சேன் சக்கரவர்த்தி வருவாங்க நினைச்சேன். வருண் சக்கரவர்த்தி. ஆனா வந்து உட்கார வச்சிட்டாங்க. சக்கரவர்த்திக்கு சான்ஸ் அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்கடா. மேபி இந்த 3 மேட்ச்ல ஒன்னு கண்டிப்பா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம். ஜடேஜா 600 விக்கெட் இன்டர்நேஷனல்ல. அதெல்லாம் அக்சர் படல நேத்து அவனால முடிஞ்சதை பண்ணிட்டான். விக்கெட் எடுத்துட்டான், பிளஸ் வந்து ஸ்கோர் பண்ணிட்டான் 50க்கு மேல. இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா 41 விக்கெட் எடுத்த ஒரே இந்தியன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஜடேஜா மட்டும்தான். தளபதி ஜடேஜா கோட். பட் அவருக்கு என்ன பேட்டிங்ல தான் ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே பாப்போம். ஆனா இப்ப ரோஹித் சர்மா செம பிளானோட இருக்கான். எங்கிட்ட இருக்கிறது 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரு. அவங்கள 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இருக்கு பதிலா நான் 2 பேருமே எடுத்துட்டு போறேன். எனக்கு பேட்டிங் டெப்த்தும் கிடைக்கும், எனக்கு பியூர் ஸ்பின்னர் வேணாம், பியூர் பேட்டரும் வேணாம், எனக்கு 2 கலந்த கலவையா வேணும்ட்டு 2 பேருமே எடுத்துட்டு போறான். சாம்பியன் ட்ராஃபில 2 பேரும் ஆடுவாங்களா 11லன்னு தெரியல. ஆடினா சூப்பரா இருக்கும், பாப்போம். இல்ல இப்படி ஆடிதான் நம்ம T20 வேர்ல்ட் கப்பை வின் பண்ணோம் ஆல்மோஸ்ட். கரெக்ட் தான், பாப்போம். 2 பேருமே எடுத்துட்டு போறான். எனக்கு இன்னொரு டவுட்னா, இங்கிலாந்து அந்த பேட்டிங் ஆடுறாங்கல்ல 10 ஓவர் செட்டப் பண்றீங்க, ஓகே. ஃபில் சால்ட் பெண்டா கேட்டோம். அதுக்கப்புறம் தான்ப்பா மெயின் கேமே. அதுக்கப்புறம் தான்ப்பா நீ ரன்னை மாத்தணும். அது இல்லாம விட்டுட்டு எல்லாரும் வந்து நானும் சுத்த போறேன் நீயும் சுத்த போறேன்ட்டு சுத்துறானுங்க. நான் வர்றவனுங்கெல்லாம் லிவிங்ஸ்டன் பாத்தியா ஒரு பாலு
ஒரு பால் ஒண்ணு ஷார்ட் பால் போட்டு இது ஆன உடனே 2வது பால் இறங்கி வந்து அடிக்கிறதுக்கு வர்றாரு. எல்லாம் ஈகோலே இருக்கிறானுங்கடா. நீ என்ன இந்த பால்ல தான் அவுட் பண்ணுவியா, நான் இந்த பால்லே 6 அடிப்பேன்னு ஈகோல தான் விளையாடுறானுங்க. பிரைடன் கார்சனா அவரு பொறுமையா அந்த ஒரு 2 பால் பார்த்தேன்னு வச்சுக்கோ, எப்படா என்ன விடுவேன், எப்படா ஃப்ரீடம் கிடைக்கும்னு தூக்கி அடிக்கிறதுக்கு வராரு. அவனை நாங்க ஒரு டைம் T20 அப்பவே நானும் நரேஷும் பேசிட்டு இருந்தோம். பிரைடன் கார்ஸ் சன்ரைசர்ஸ் அவனை ஒரு கோடிக்கு எடுத்துருக்காங்கடா, ஆனா செம்ம ஆல்ரவுண்டர்றான்னு சொல்லியிருந்தோம். ஆனா இப்போ வந்து பைத்தியக்கார மாதிரி சுத்துறான், எல்லா பாலும் சுத்துறான். ஒரு பால் உள்ளனா எல்லா பால் சாமி கரெக்டா நீ சுத்ததான் பாத்துட்டாரு. பார்த்தவனே கரெக்டா ஸ்டம்ப்ல வச்சாரு. இல்லாம கொஞ்சம் அப்ரோச்ச மாத்தணும்பா. ஓரளவுக்குனா எல்லா பாலும் சுத்துற அளவுக்குலாம் பேஸ்பால்னு உதவ வாங்கிட்டு நான் சொன்ன மாதிரி 3-0 தான் போக போறானுங்க. பாப்போம். ஆனா அப்ரோச்ச மாத்தனா ஓகே. இல்ல நான் இதே அப்ரோச்ல ஆட போறேன்னா சாம்பியன்ஸ் டிராஃபி எல்லாம் கண்ணுல குரூப் ஸ்டேஜ கூட பார்க்க முடியாது. நீங்க அது வேற டஃப் குரூப்பே உங்கள்தான். பார்க்கலாம். இங்கிலாந்து 50 ஓவர் 240 ரன் அடிச்சாங்க, ஆல் அவுட். இந்தியா வந்து 50 ஓவருக்கு 249 எடுத்தா வின்னு அவங்க பிளே ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்தியா 206 விக்கெட் 4 விக்கெட் இந்தியா வின் பண்ணிட்டாங்க. பட் ஆனா ஓப்பனிங்கா இறங்கினா நம்ம ரோஹித்தும் ஜெய்ஸ்வாலும் பெருசா எதிர்பார்த்தோம். ஆனா ஜெய்ஸ்வால் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணான், ஆனா அது கண்டினியூ பண்ண முடியல. இந்த ரோஹித் சர்மா அதே சாட்ட பாத்தியா, அவுட் ஆன சாட்ட பாத்தியா? நல்ல ஃபிளிக் தான்டா அது. அதெல்லாம் அசால்ட்டா ஆடுவான்டா ரோஹித். அதுல எப்படி பின்னாடி அடிப்பான்டா, பட் வந்து பின்னால போகல. முன்னாடி பேட்டை விட்டான் போல, ஏறிடுச்சு மேல. அது பால் கொஞ்சம் ஸ்லோ. அது அவன் எதிர்பார்த்த ஸ்பீட் வரல. ஸ்லோ பால் வரல, மேல டக்கு பட்டோட மேல ஏறிடுச்சு. இல்லனா அதெல்லாம் ரோஹித் சர்மா அந்த பாலெல்லாம் பிரிச்சிடும். ரோஹித் சர்மா லாஸ்ட் அடிச்சு எப்படா பார்த்தேன். ஐயோ, நானும் அடிப்பான் பார்த்துட்டு இருக்கேன். வாய்ப்பே இல்லாம போயிட்டு இருக்கேன். ஒரு 16 இன்னிங்ஸ் எடுத்தனே ஒரே ஒரு 50 தான் வந்திருக்கு ரோஹித் சர்மா கிட்ட இருந்து. ஜெய்ஸ்வால் வந்து ஓகே, அவன் பங்குக்கு அவன் முடிஞ்சதை பண்ணிட்டான். அவன் பிளேயிங் நல்லா இருந்துச்சு. அவன் நின்று இன்னும் கொஞ்சம் மேட்ச் மாறி இருக்கும். அவன் டெபு வந்து இன்னும் எதிர்பார்த்தோம், ஒரு 50யாவது அடிப்பான்னு எதிர்பார்த்தேன். பாப்போம். ஆனா நெக்ஸ்ட் மேட்ச் கோலி வந்துட்டா சான்ஸ் இல்லை. ரோஹித் சர்மா அவரு புவர் ஃபார்ம்ல இருக்கிறாருண்ணா, அதனால அவரால் ஆட முடியல வேற. அவரு ஆனா அடிக்கதான் போறாரு, இன்டென்டினாவோ காட்டுறாரு. பட் ஆனா வந்து நான் ரோஹித் சர்மா கிட்ட என்ன திரும்ப எதிர்பார்த்தேன், உனக்கு நேற்று ஃபர்ஸ்ட் அவர் ஒரு 2-3 பால் அப்படியே ஸ்ட்ரோக் வச்சு மெயின்டைன் பண்ண. ஸ்ட்ரோக் எல்லாம் வைக்காதுப்பா, உனக்கு அது செட் ஆகலப்பா. எடுப்பா பேட்டை வீசுப்பா, உனக்கு இருக்கிற ஆம் பவருக்கும் மசலுக்கும் வெளியே தான் போவோம், சரன்னு வெளியே போவோம், நீ அந்த வேலையை பாருப்பா. அடிக்கலாம் ரோஹித், அடிச்சிருந்தானா ஒரு அவன் நிக்கவே வேணாம், பேட்டை விடுறா, பட்டா பாக்கி காத்தி லேகியன்ற மாதிரிதான் நம்ம தமிழ் கமெண்ட்ரி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரிதான் வச்சு வீசணும். மாட்டிச்சுன்னா ஓகே, கிளிக் ஆயிடுச்சுன்னா ரோஹித் பழைய ஃபார்முக்கு வந்துருவான். ஆனா நிறைய பேர் எதிர்பார்த்து வந்தது கோலி வந்து விளையாடுவாருன்னு தான் நிறைய பேர் எதிர்பார்த்து உள்ள வந்தானுங்க. டிக்கெட்டே அதுக்காக தான் மேக்ஸிமம் சோலா இருக்கும். ஆனா நான் வந்து கிரிக்கெட் பார்க்கும்போது போர்ட்டபிள் லெவலில் பார்த்தேன், அதுல கோலி பேரே இல்லை. நானே சாக்கெட்டான கோலியே இல்லையாடா அப்படின்ட்டு. இந்த மேட்ச் நீ கோலி தான் அடிப்பான்னு வேற சொல்லிட்டு இருந்த. ஆமா. ஆனா வந்து பார்த்தா கோலிக்கு நீ இன்ஜுரி. ஆனா நெக்ஸ்ட் மேட்ச் ஆடுவாரா பார்க்கணும். கண்டிப்பா, ஏன்னா சாம்பியன் முன்னாடி ரெக்கவரி ஆகணும். ஏன்னா கோலியோட பேட்டிங் ரொம்ப முக்கியம் இந்தியாவுக்கு. உங்க சேவை இந்தியாவுக்கு தேவை, வந்துருங்க கோலி. நெக்ஸ்ட் ஒட்டவனா இறக்குனா நம்மளுடைய பிரின்ஸ் இளவரசன், இந்திய கிரிக்கெட் இளவரசன். ஆனா ஃபர்ஸ்ட் அவன் அந்த அளவுக்குலாம் ஸ்டார்ட் பண்ணல, நிதானமா தான் ஸ்டார்ட் பண்ணான். நம்ம ரவுடி ஐயர் ஆரம்பிச்சாரு பாருங்க ஒரு அடி. என்னடா ஷாட், ஏய் எனக்காடா ஷார்ட் பால் வீக்னஸ்ன்றீங்க, தூக்கி மிட் விக்கெட் மேல ஒரு இருப்பாரு, ஹாட் பால் அடிச்சான்டா 6. அப்பா சாமி, ஜோஃப்ரா அடிச்சாரு. அதுவும் ஷாட்லாம் செம்ம ஷாட். வந்து நான் எப்படிலாம் அடிப்பா எதிர்பார்க்கவே இல்லை. அடிப்பா ஒரு 32 33 அடிப்பா, 15 அடி அவுட் ஆனா பார்த்தா அவன் போயிட்டான் பாரு. அடியா என்ன அடிடாது. அவன் வந்து என்ன தெரியுமா, ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்றான்டா. ஓகே, எல்லா பாலும் தூக்கி அடிக்காம கரெக்டா சிங்கிள் அடிச்சு அந்த பக்கம் போயிடுறான். ஆனா செம்மையா அடிச்சான். நீ வந்து நான் ஸ்பின்னர் தான் அடிப்பேன்னு நீங்க சொல்லுகிறீங்க, நீங்க ஃபாஸ்ட் பால் போட்டாலும் அடிக்கிறேன்னு பொழந்தான், எல்லாருமே பொழந்தான். இல்ல அந்த ஃபர்ஸ்ட் 6 போகும்போது ஏதோ மிஸ்டேக் மாஸ்டர் மனுஷன் ஷார்ட் பால் இவரு போயிட்டு இது ஆகுறாராட்டு. அப்புறம் நல்ல இதே ஷார்ட் பாலுக்கு டபால் பர்ஃபெக்ட்டா ஸ்லைஸ் பண்ணி விட்டான். நல்லா இருந்துச்சு நான் பார்க்க. ஆனா செம ஷாட் நேத்து அந்த 2 ஷாட்ல. ஓஹோ, இந்தியாவுக்கு சாம்பியன்ஸ் டிராஃபி கண்ணுல தெரியுதுடா.
2022ல மெக்கல்லம் வந்து அந்த இதுல இருந்து சொல்லியிருப்பாரு. இங்க போடுங்க அவன் அவுட் ஆயிடுவான்ட்டு. ஆனா இப்ப வந்து குடுத்துட்டு ஒரு பார்வை பார்த்தான் பாத்தியா? இங்க வேணா நீங்க போடுங்க அடிக்கிறேன். அவ்வளவுதான். எனக்கு அப்புறம் ஆனா செம்மையா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறான். இதுதான் டொமஸ்டிக் மேட்ச் ஆடணும்னு சொல்றது எல்லாருக்கும். கிளீனா டொமஸ்டிக் மேட்ச் ஆட்டு வரான். எல்லாத்தையும் செம்மையா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறான். இன்னும் நம்ம சில இந்தியன் பிளேயர்ஸ் வந்து இன்னும் ஷார்ட் பாலுக்கு வீக்னஸ். இன்னும் அப்படியே தான்ங்கிறானுங்க. ஆனா இவன் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டான். ஒரு பக்கம் கில்லு அடிக்கிறான், ஒரு பக்கம் ஸ்ரேயஸ் அடிக்கிறான். எல்லாம் போச்சு மேட்ச். நான் சொன்னேன்னா நான் கில்லு, அக்ஷர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி. ஆனா வருண் சக்கரவர்த்தி ஆள்ல, அக்ஷர் பட்டேல் கில்லு செம்ம ஃபார்ம் போட்டாங்க. நீ அக்ஷர் பட்டேல் வந்து ஆல்ரவுண்டர் ஃபார்ம் போடுறேன். ஆல்ரவுண்டர் பேட்டிங் மட்டும் தான் ஃபார்ம் நல்லா இருந்துச்சு. பவுலிங்ல கூட ஒரு விக்கெட் எடுத்தானே. ஒரு விக்கெட் அது வந்து எப்போ விழுந்துச்சா? நோ, ஜாஸ் பட்லரோட விக்கெட் மிஸ். ஜாஸ் பட்லர் மட்டும் ஃபினிஷிங்ல நின்னு வச்சுக்கோ, இந்தியாவுக்கு சிம்ம சுத்தமா உதவுந்திருக்கும். ஆனா அந்த பால் எப்படி அவுட் ஆனா உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அவன் அவர் ரேர் ஷாட் ஆட போய் அவுட் ஆனாரு. ஆடார்ல சரி. ஆனா அக்ஷர் பட்டேல் செம்ம நாக்கு, அவனும் பிரிச்சுட்டான். இல்லடா அவன் இப்பெல்லாம் அடிப்பான் எதிர்பார்க்கவே இல்லை. நானு ப்ரொமோஷன் கொடுத்தானுங்க, செம்மையா ஸ்டார்ட் பண்ணான். அவன் இப்பெல்லாம் அடிப்பான் எதிர்பார்க்கவே இல்லை. பார்த்தா மூணாவது பால் 4வது பால் 4 அடிச்சிட்டான் அவன் பாட்டா. ஆனா நல்லா ஸ்டார்ட் பண்ணான் அவன். கரெக்டா ஸ்டேஷர் வந்தான் 50 அடிச்சான், அவன் வேலையை முடிச்சுட்டு போயிட்டான். அக்ஷர் பட்டேல் வந்தான் 50 அடிச்சான், முடிச்சுட்டு போயிட்டான். நம்ம கில்லு தான் அங்க பாய போட்டு படுத்துட்டான். படுத்தாண்டா கில்லு வந்து பாய போட்டு படுத்தான், ஒத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் படுத்திருந்தாச்சு 100 அடிச்சுக்கலாம். அவனை பிரதர்ல அவுட் ஆகுனது யாரு நம்ம அர்டிக் பண்ணியா. அவனுக்கு செஞ்சுரி அடிக்கணும்னா கேஎல் ராகுல் வந்து ஹெல்ப் பண்ணான், அவுட் ஆகிட்டு போயிட்டான். ஓகேவா? அந்த பால் ஸ்ட்ரைட்ல ஆட போய் அது நினைச்சிருந்தானா அவன் அப்பயே அடிச்சிருக்கலாம் 6 or 4. அது சிங்கிள் ரொட்டேட் பண்றதுக்கு அவன் ஹெல்ப் ஸ்ட்ரைட் டிரைவ் ஆட ட்ரை பண்ணாரு. ஆனா பவுலர் கிட்டே மாட்டேங்கிறான். ஆதில் ரஷீத் கிட்டே கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டான். ஆனா அர்டிக் பாண்டியா வந்தான், ஃபர்ஸ்ட் பால் மிஸ் பண்ணான். செகண்ட் பால் உனக்குலாம் செஞ்சுரி வேணுமா, இந்தியா வின் பண்றதா முக்கியம் போட்டு ஒரே ஷாத்து தூக்கி போட்டு சாத்து ராயான்னு போட்டு அடிச்சு பறக்க விட்டான். அதுக்கப்புறம் தான் கில்லு வந்து ஐயோ இவன் இருந்தா நம்மளுக்கு செஞ்சுரி வராது போலன்ட்டு ஃபர்ஸ்ட் பால் 4 அடிச்சா, நெக்ஸ்ட் பால் தெரியுமா, கில்லு வந்து வந்துட்டான்ப்பா. எப்படியோ வந்து உருட்டி வந்துட்டான், எப்படியும் லைட்டா படுத்துட்டான். ஓகே, இன்னும் கொஞ்சம் 10 நிமிஷம் படுத்துதான் வச்சுக்கவே 100 போட்டுருப்பான்னு நினைச்சேன். ஆனா 10 நிமிஷம் படுக்க விடல, அவனை தூங்கவே விடல, அனுப்பி விட்டாங்க. ஆனா ஓகே, பிரின்ஸ் நல்லா நாக்கு தான். நிதானமா நின்று எந்த நேரத்தில் அடிக்கணுமோ அந்த நேரத்தில் அடிச்சு நல்லா சூப்பராக ஆடினா. அருண் நீ சொன்னது ப்ரிவியூவில் நீ எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருந்த பிரின்ஸ் வந்து நல்லா ஆடுவான்ட்டு. ஆனா அவன் ஓப்பனிங்ல வந்திருந்தா இந்த நாக்கு வந்திருக்குமா? டவுட் தான். கண்டிப்பா வந்திருக்கும். நெக்ஸ்ட் மேட்ச் பாரு. நெக்ஸ்ட் மேட்ச் பார்க்க தானே போறோம். நான் வந்து என்ன சொல்றேன்னா, இந்த 3 மேட்ச் துபாயில எப்படின்னு எனக்கு தெரியல. இந்த 3 மேட்ச் கில்லு தான் ஹையஸ்ட் ரன் கெட்டர் ஆஃப் தி சீரிஸ். சரிப்பா, பார்க்கலாம்ப்பா. இல்ல நான் சொல்றது வந்து ஸ்ரேயஸ் ஐயர் அடிப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு தோணுது எனக்கு இந்த 3 மேட்ச்ல. ஸ்ரேயஸ் ஐயர் தான் சொல்லிட்டு இருந்தேன். நான் ஏன் ஸ்ரேயஸ் ஐயரை சொல்ல மாட்டேன்னா, அடுத்த மேட்ச் விராட் கோலி வந்துடுறாரு. விராட் கோலிக்குலாம் இந்த மாதிரி பிச்சில பாய் போட்டு படுகிற மாதிரி ஜாலியா உட்காந்து சிங்கிள் டபுள்ஸ் ரொட்டேட் பண்ணுவாரு. கில்லி இங்கே ஆஃப் லைட் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நான் ஸ்ட்ரைக்ல இருந்தானா சூப்பரா ஆடுவான் விராட் கோலி கிட்ட, தெரியுமா? ஆடுவாருப்பா, இல்லன்னு சொல்ல. கில்லி வந்து ஓபனிங் வருவான். ஸ்ரேயஸ் ஐயர் மேல எல்லாம் கையே வைக்க கூடாது. நீங்க வேணா நீங்க ஜெய்ஸ்வாலை தான் தூக்கி ஆகணும். ஆமா, ஜெய்ஸ்வாலை தான் தூக்குவாங்க. ஸ்ரேயஸ் ஐயர்லாம் கை வச்சு ஜெய்ஸ்வாலுக்கு இது ஒரு மைனஸ் பாயிண்ட் வேற. கொடுத்த சான்ஸே நீ வந்து தப்பு பண்ணல. நேத்து ஒரு செஞ்சுரி ஏதாவது போட்டிருந்தானா கில்லுக்கு ஆப்பா வச்சுக்கும். நீ வந்து எனக்கு மேட்ச் முன்னாடி சொன்ன, டேய் இந்த மாதிரி வந்து இது கில்லு மட்டும் அடிக்கல, ஜெய்ஸ்வால் ஒழுங்காச்சாடா உள்ள உட்கார வைப்பாங்கடாட்டு. நான் சொன்னேன், அண்ணா சத்தியமா சொல்றேன், கில்லு இன்னைக்கு செம்ம பொழக்க போறாரு. வெளியே உட்கார வைக்க வாய்ப்பே இல்லடா எனக்கு தெரிஞ்சு. கில்லெல்லாம் வெளியே உட்கார வைக்க வாய்ப்பே இல்ல. வைஸ் கேப்டன் வைக்க முடியாது. வாய்ப்பே இல்ல. அப்ப விராட் கோலி வந்தா ஸ்ரேயஸ் இருக்க மாட்டான்றியா? ஸ்ரேயஸ் இல்ல ஜெய்ஸ்வால் யார் இருப்பாங்க தெரியல. இல்ல ஜெய்ஸ்வால் தான் எடுப்பாங்கன்னா, நீ வந்து விராட் கோலி நம்பர் 4 போட்டேன்னு ஜெய்ஸ்வாலை தூக்கணுமா ஒரு மேட்ச்? ஏன்னா ஒரே ஒரு டெபு தான் குத்துறீங்க. ஒரு மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல தூக்கணுமா? क्वेश्चन மார்க். இல்லனா நான் வந்து எப்படி தெரியுமா நினைப்பேன், எனக்கு வந்து இல்ல கில்லுக்கு வந்து ஏதோ இன்ஜுரின்னு கேள்விப்பட்டேன்.
அவன் அப்பவே மேட்ச் அப்பவே ஸ்ப்ரே அடிச்சிருந்தான். கிராம்ப்னா கிராம்ப் கிராம்பா? ஓகே. இல்ல அவன் ஏதோ உடம்பு முடியாம இருந்தான். ஒருவேளை லெக்ல ஏதோ இன்ஜுரி ஆனிச்சு. கிராம்ப். ரோஹித்தும் கில் ஜெய்ஸ்வால ஓபன் பண்ணி கில்லு நம்பர் 3 வந்து திருப்பியும் விராட் கோலி நம்பர் 4 போகணும்ட்டு அந்த தப்பு இந்தியா பண்ணவே கூடாது. ஏன்னா ரோஹித் கில்லியே ஓபன் பண்ணிட்டு விராட் கோலி நம்பர் 3 போனோம். விராட் கோலி நாட் பெஸ்ட் ஃபார் ஸ்பின்னு. அந்த மாதிரி நேரத்துல ஸ்ரேயா ஐயர் தான் லாக்கி. அந்த நேரத்துல ஒரு 30ல இருந்து 40 ஓவர்ஸ்ல ஸ்பின் வரும். ஸ்பின்னுக்குலாம் இம்ப்ரூவ் ஆயிட்டான். செம்மையா இம்ப்ரூவ் பண்ணிட்டான். இம்ப்ரூவ் ஆயிட்டார்னா நான் கேக்குறது என்னன்னா ஸ்ரேயா ஐயரா இல்ல விராட் கோலியா ஸ்பின்லன்னு பார்த்தா ஸ்ரேயா ஐயர் தான். ஐயர் தான். ஸ்ரேயா ஐயர் அந்த ரவுடி ஐயர். அவன் பேரு இனிமே ரவுடி ஐயர். நான் அப்படிதான் வச்சுக்கிறேன். இல்ல அந்த மாதிரி ஒரு பிளேயரு நம்ம வந்து விராட் கோலி வந்து இஸ் கிளாஸ். அவர் அடிப்பார் ஸ்பின்ன. ஆனா வந்து ஒரு அதெல்லாம் ஈஸியான வின்னு தான். இந்த 6 விக்கெட் விழுந்ததெல்லாம் பெருசா இல்ல. ஏன்னா அது வந்து கேஎல் ராகுல்லாம் கில்லுக்கு செஞ்சுரி கோசம் தான் அதெல்லாம் விக்கெட் விழுந்தது. கம்ஃபர்டபுள் ஈஸியா வின் பண்ணிட்டானுங்க. செகண்ட் ஓடி பார்ப்போம். ஒரு ப்ரிவ்யூ நாளைக்கு போடுவோம். நம்ம ஆனா முக்கியமான ரீசன் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் யாண்டா எவனோ பார்த்தாலும் ரூல்ட் அவுட்ரா. 4 பேர்ரா. மிச்சல் மார்ஸ், பேட் கமின்ஸ், ஏசல்வுட், இவன் ஸ்டாய்னிஸ் வந்து ரிட்டையர்மெண்ட்டே கொடுத்துட்டான் ஓடியில இருந்து. இல்ல நான் வந்து ஸ்டாய்னிஸ் என்ன தெரியுமா கேட்பேன், ஏப்பா உன்னை கேட்டுதான்ப்பா ஸ்குவாட் செலக்ஷன் பண்ணாங்க. நான் கேட்காம ஒன்னும் ஸ்குவாட்ல தூக்கி போட்டுற மாட்டாங்க ஆஸ்திரேலியா. கேட்டிருப்பாங்க. இந்த நேரத்துல வந்து நீ வெளியே போறனா டீமுக்கு அது மைனஸ் தானே. அவன் பார்த்துருப்பான்டா இவனுங்கெல்லாம் ரூல்ட் அவுட் ஆனோன்னு. ஓகே இவனுக்கு எப்படியும் போய் அடிக்க போறதுல தெரிஞ்சிச்சு. எதுக்கு தேவையில்லாம அவ்வளோ போய்க்கின்னு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு இங்கிற லோக்கல் மேட்ச் ஆடி காசை சம்பாதிக்கலாம்னு தானே போட்டிருப்பான். இல்லையா இந்த டைம் வீக்காக தான் இருக்குது சாம்பியன் ட்ராஃபியில். ஏன்னா பேட் கமின்ஸ் இல்லை. இல்ல ஜாஸ் ஹேசல்வுட்டை பத்தி ஆஸ்திரேலியன் மெடிக்கல் ஏதோ ஒன்று சொன்னது வந்து ஒரு இதுல தான் படித்தேன். அது வந்து அவர் வந்து ஃபிட் ஃபார் குரூப் ஸ்டேஜ் ஃபிட் இல்லை, அந்த இதுவும் நாக் அவுட் ஸ்டேஜுக்கு ஃபிட்டு சொல்லியிருந்தானுங்க. இல்ல இல்ல அது ஃபிட்னு தான் சொன்னாங்க. ஏசல்வுட்டுக்கு ரீப்ளேஸ் வந்து போலந்து இருக்கான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா பேட் கமின்ஸ் மாதிரி ஒரு கேப்டனுக்கு ரீப்ளேஸ் யாரும் இல்லைங்க. பேட் கமின்ஸ் அது ஒரு ட்ரூ லீடர். பட் ஆனா வந்து இவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்கன்னு தான் நான் நினைப்பேன். நம்ம டீம் அர்ஷித் ராணா கொஞ்சம் தப்பு பண்ணிட்டாங்களோ, இவ்வளவு சீக்கிரம் எத்தனை ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி மாதிரி ஒரு பெரிய ஸ்குவாட் கிட்டன்னு போறேன். நம்ம ஆள்ல பும்ரா விட்றா பூவியே ஏன்னா இவனுங்க கன்சிடர் பண்ண மாட்டேன்றானுங்க. தெரியலையே. பூவி நல்ல ஃபிட்டா தான் இருக்கான், நல்லா தான் போடுறான். ஏன்னா எனக்கு ஒன்றும் புரியலண்ணா. புவி நல்லா தான் ஸ்விங் பண்றாரு. இப்ப கூட நல்லா தான் ஸ்விங் பண்ணாரு லாஸ்ட் இயர் எஸ்ஆர்ஹெச்க்கு. இனிஷியலா பவர் பிளேல நல்லா ட்ரபிள் பண்ணுவாரு. சில பேட்ஸ்மேன்லாம் புவியை பார்த்தாவே பயப்படுவாங்க. எக்ஸாம்பிள் ஆரன் ஃபின்ச் மாதிரி ஒரு பேட்ஸ்மேனு, அவங்கலாம் பார்த்தா பயப்படுவாங்க. டேவிட் வார்னர் இவங்கெல்லாம் பயப்படுவாங்க. எப்படி விட்டானுங்க தெரியல. இவனுங்க என்னதான் பாலிடிக்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா முகமது சிராஜ் இத்தனைக்கும் பார்த்தா அவன் தான் இப்போ ரீசெண்டா பும்ரா சமிக்கு அடுத்து சிராஜ் தான் மெயின் பவுலராக இருந்தான் இந்தியாவுக்கு. கடைசியில் அவனையும் விட்டானுங்க. சிராஜ் அவர் நல்லா தான் போடுவாரு, ஆனா எஃபெக்டிவா இல்லைன்ட்டு கேப்டன் சொல்லியிருக்காரு ரோஹித் சர்மா. அவர் எஃபெக்டிவா இருப்பாரா இல்லையான்றத அவங்க தான் கன்சிடர் பண்ணாங்க. அர்ஷித் ராணா கம்பேர் பண்ண சிராஜ் எல்லாம் இவ்வளவு பெஸ்ட் தான். நல்ல போல நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாது. உனக்கு பும்ரா சமி இல்லாத போது சிராஜ் ஒரே ஆளா புச்சி இந்தியா இழுத்துறது தான். அதெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது. வந்துட்டானுங்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய். We will back again tomorrow.